ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் ஒரு இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மக்களே, பைபிள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கடைசி பாகத்தில் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. காலம் இன்னும் செல்லாது, கடைசி காலம் வந்துடுச்சு. இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு அடையாளம் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொள்வார்கள். கிறிஸ்தவன் முஸ்லீம்களும் அடித்துக்கொள்வாங்க சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ரத்தம் எல்லாம் ஆறா ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுதான் மக்கள் இப்போ நடந்துட்டுருக்குது. இன்றைக்கி நமக்கு அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்தி கிறிஸ்து வந்து இந்த பூமியை ஆட்சி ஆளுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில் எந்த ஏரியா ஒரு அந்தி கிறிஸ்து வந்திருக்கிறான்டவர் மக்களை, நிறைய அந்தி கிறிஸ்து வந்திருக்கிறாங்க. எங்கே எல்லா இடத்துலையுமே அந்தி கிறிஸ்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அது தெரியாமல் தான் ஜனங்க இன்னும் இப்படி நடக்குது அப்படி நடக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்தி கிறிஸ்து ஆண்டுகிட்டு இருக்கிறான், நமக்கு தெரியல. அந்தி கிறிஸ்துக்கு தான் வந்து கிறிஸ்தவர்களை கண்டா பிடிக்காது. ஏன்னா அவருடைய பிள்ளைங்களை கண்டா அவனுக்கு பிடிக்காது. இப்போ சூடான் நாட்டு எடுத்துக்காங்க மக்களை. சூடான் நாட்டில் அநேக ஜனங்களை கொண்டுட்டுருக்குறானுங்க. கொண்டுட்டு ரத்தமாக ஆறாக ஓடிட்டுருக்குது. அவனுக்குனால அடித்து கொன்று அவனுக்குனாலேயே முடியாமனால என்ன பண்ணுறானுங்கன்னா, காருங்களை விட்டு ஏற்றுறானுங்க, ஜீப்புங்களை வச்சு ஏற்றுறானுங்க, கொல்றானுங்க. அவனுங்களால எப்படியெல்லாம் கொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் கொல்றானுங்க மக்களை. மரத்தில் கட்டி போட்டு தொங்க விட்டு கொல்றானுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னே தெரில மக்களே. அந்த அளவுக்கு அவனால் கொடுவனப்படுத்தி குழிகளை தோண்டி உசுரோட குழிகளை வைக்கிறாங்க, உசுரோட நிற்க வச்சு பற்ற வைக்கிறானுங்க. அந்தளவுக்கு கொடூரமாக கொண்டுட்டுருக்காங்க மக்களை. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னா, இதுதான் மக்களை அந்தி கிறிஸ்து காலத்தில் இதான் நடக்கும். இப்போ ஒவ்வொரு இடமா பற்றிக்கிட்டே வருது. இன்னும் இங்கேயும் வரும் மக்களை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, காலம் கடைசியாச்சு, இன்னைக்கு காலம் செல்லாது. உங்களால் முடிஞ்ச பணங்களை சொத்துக்களை சேர்த்து வைக்காதீங்க. ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள். சத்தியம்தான் வந்து ஜனங்களை விடுதலையாக்கும். ஆனால் நீங்கள் மரணத்தை குறித்து எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க மக்களை. ஏன்னா மரணம் வந்து நமக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம். அது தேவனிடத்தில் நம்ம போகிறதுக்கான ஒரு வழி மட்டும்தான். இன்னொன்று என்ன கேட்டிங்க, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள கொன்னுட்டு இவங்க பரலோகம் போவான்னு. இப்போ இவர்களால் மறிக்கப்பட்ட அத்தனை பேர், இரத்தச்சாட்சிகளால் மறிக்கப்பட்ட அத்தனை பேரும் பரலோகராஜ்யத்துக்கு தான் இருப்பாங்க. ஆனால் அவர் பிள்ளைங்கள் பரிதவிக்கிறது அந்த ஆத்துமக்கள்னால் தாங்க முடியல மக்களை. அது பார்க்க நம்மளால் முடியலை. பச்சை குழந்தைங்கள மூட்டைகளாட்டு கட்டிட்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க மக்களை. தயவுசெய்து அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் வேண்டுங்க மக்களை, கடவுளை வேண்டுங்க. ஏன்னா நம்மளால் அது மட்டும் தான் செய்ய முடியும். அது பார்த்து நமக்கு பதபதிக்கிறது மக்களை. நான் கடவுள்கிட்ட நான் நேற்று முன்னாடி கூட கேட்டேன், ஆண்டவரே என்னை மறிச்சிட்டா கூட நான் வந்து இடத்துல இந்த ஜனங்களோட விடுதலைக்காக நான் வேண்டிக்குவேன். ஏன்னா சூழல் நாட்டில் அவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது. கிறிஸ்தவங்களை கொன்று குவிக்கிறான் மக்களை. கிறிஸ்தவங்கன்ற ஒரே காரணத்தினால கொல்றான் முஸ்லீம்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். அவனை சொல்கிறானுங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் எதனால் இப்படி கொல்றானுங்கன்னு கேட்டால், அந்த நாட்டில் கிடைக்கிறதெல்லாம் வெறும் தங்கமாக கிடைக்கிது. அந்த தங்கத்தை என்ன பண்ணுறானுங்க, எடுத்துகிட்டு கொண்டு போய் மற்ற நாட்டுகளுக்கு அவனுக்கு கொடுக்குறானுங்க. அரசாங்கம் கொடுக்குது. கொடுக்கும்போது அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த நாட்டிலேருந்து இவனுங்களுக்கு பணம் கொடுத்து ஒரு அரிசி பருப்பு கொடுத்தாலும் இவங்க பொழைச்சிக்குவானுங்க. அது கொடுக்குறத விட்டு போட்டு இந்த வெப்பன்ஸுக்குள்ள அவங்க ரிட்டர்ன் இவங்களுக்கு கொடுக்குறானுங்க. இந்த வெப்பன்ஸ் கொடுத்து இவங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி தான் செய்கிறானுங்க மக்களை. இதுதான் அங்கே நடந்துட்டுருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் ஐநா நாடுகளோ மற்ற நாடுகளாக தலையிட்டு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அவங்க சாப்பாடுக்கு தண்ணிக்கு அவங்க பரிதவிக்கிறத பார்த்தா உயிருக்காக போராடுறாங்க மக்களை. தயவுசெய்து நம்ம மற்ற நாடுகள் இதெல்லாம் பார்த்து அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும்னு நான் மிக வருத்தமாக வேதனையாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தயவுசெய்து இதெல்லாம் பார்க்குறவங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களை. ஏன்னா இதுதான் ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும். இன்னைக்கு சொத்து சேர்த்தோ சுகத்தை சேர்த்தா நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைங்களை மட்டும் நீங்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்க, சேர்த்துக்காங்க. அவரோட சத்தியத்துக்கு எடுத்துங்க. அவங்களுக்கு ஆகாரம் இல்லையா, ஆகாரம் கொடுங்க. துணிமணி இல்லையா, துணிமணிகளை உங்களால் கொடுக்குற காசுக்கு வச்சு செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணி அவங்களை கொண்டு வாங்க மக்களை. ஆண்டவர் பண்ணுற மத்தியில் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு எல்லா நாளைக்கு மறிக்க போகிறவங்க தான். சுகத்தை சேர்த்து வச்சு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்துகிட்டு போகிறோமா, ஒன்றுமே இல்லை. நாளைக்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணணும், போய் சேர வேண்டிய காலங்கள் வந்துடுச்சு. தயவுசெய்து நீங்கள் ஆண்டவரை வேண்டிக்காங்க, ஆண்டவரை பிடிச்சிக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களை சேர்த்துருங்க.